சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாண விழா. ஹலோ போக்ஸ், நான் தான் கேட்கக்கூடிய இன்னைக்கு எங்கத்துக்கும் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு திருக்கல்யாண விழாக்கு ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவில்ல வருஷம் அந்த விழாவை நடத்துவாங்க. சிவன் பார்வதிக்கு கால் போட்டு, அதாவது எப்படி நாம கல்யாணம் நடத்துவோமோ அதே போல தாலிலாம் கோர்த்து யாக குண்டம்லாம் ஏற்றி சிறப்பாவே கல்யாணம் நடத்துவாங்க. நானும் வாழைத்தாரெல்லாம் கட்டிட்டு இருந்தேன். அது வரைக்கும் குருவும் தீபத்துக்கு எண்ணெயெல்லாம் ஊத்தி சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. கல்யாண பொண்ணுக்கு இடுப்புல அரிசி கட்டுவாங்களா, அதே போல சாமிக்கெல்லாம் கட்டி இந்த திருமண நிகழ்ச்சியை சிறப்பாவே நடத்துவாங்க. இந்த திருமண நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கல்யாணமாகாத ஆண் பெண் 2 பேரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்து சாமி கும்பிட்டனா கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறை வருஷமாக இருக்கு. கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நிறைய பேத்துக்கு சௌடேஸ்வரி அம்மன் அருளால கல்யாணமும் ஆகியிருக்கு, குழந்தை பாக்கியம் உண்டாகிருக்கு. இதனாலேயே கொண்டலாம்பட்டி ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோயில்ல வருஷம் சித்ரா பௌர்ணமி அப்போ திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி கண்டிப்பா நடைபெறும். இந்த ஒரு கோயில்ல மட்டும் இந்த நிகழ்ச்சி இல்ல, நிறைய கோயில்ல நடக்கும். அதே போல கொண்டலாம்பட்டி மேட்டுத்தெருவுல திருமுருகன்